ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இது எங்க இருக்கு? இதை இப்ப மூடிட்டாங்களாமே, ஏன் மூடினாங்க? இதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசா பார்க்க போறோம். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஓகே, வாங்க இப்ப வீடியோக்குள்ளார போகலாம். பெர்சியன் கல்ஃபையும் கல்ஃப் ஆஃப் ஓமன் அப்படின்ற அந்த இரண்டு கடல்களையும் ஒன்றாக சந்திக்கக்கூடிய இடம் தான் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இதனுடைய வடக்கு பக்கத்துல ஈரான் இருக்கு, இதனுடைய தெற்கு பக்கத்துல சவுதி அரேபியா, அப்புறம் யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அப்படின்ற நாடுகள்லாம் இருக்குது. இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னா சுமார் 33 கிலோமீட்டர் அளவுக்கு இருக்குது. கப்பல்கள் செல்லக்கூடிய அந்த பாதை, அந்த தூரம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 3 to 4 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குதுங்க. இந்த குறுகிய கடல்வழி பாதை வழியாகத்தான் உலகத்துல இருக்கக்கூடிய 20 to 25% கச்சா எண்ணெய் இந்த வழியாகத்தான் அனுப்பப்படுது. குறிப்பா சவுதி அரேபியா, கத்தாரு, ஈராக்கு, யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் இந்த நாடுகளுடைய கச்சா எண்ணெய் எல்லாம் இந்த வழி பாதையாகத்தான் உலகத்தில் உள்ள மற்ற நாடுகளுக்கு அனுப்பப்பட்டு வருது. இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்றத மூடிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகத்துல கச்சா எண்ணெய்க்கு உண்டான தட்டுப்பாடுன்றது தாறுமாறாகுங்க. உலக பொருளாதாரத்தையே நிலைகுலைய செய்யக்கூடிய ஆற்றல் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மருக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிக இல்லை. இப்ப நடந்துகிட்டு இருக்க இந்த அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் போர்னால ஈரான் என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்ற அந்த வழித்தடத்தை அடைச்சிட்டாங்க. இதன் வழியா எந்த நாட்டு கப்பல்களையும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சீனாவுக்கு உண்டான அவங்களுடைய அந்த சரக்கு கப்பல், அந்த கச்சா எண்ணெய் ஏற்றி சொல்லக்கூடிய கப்பல்களுக்கு மட்டும் நாங்கள் வழி விடுவோம், மற்ற எந்த நாடுகளுக்கும் போகக்கூடிய கப்பல்களை நாங்கள் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனால இப்ப ஐரோப்பிய நாடுகளுக்கு கிடைக்கக்கூடிய கச்சா எண்ணெயில் தட்டுப்பாடு அப்படின்றது தலைவிரிச்சாடுது. $85 ஒரு பேரல் போய்கிட்டு இருந்த கச்சா எண்ணெய் இப்ப $200 அளவுக்கு போகக்கூடிய அபாயம் அப்படின்றதும் ஏற்பட்டிருக்கு. இதனால தான் இந்த போர்ல அமெரிக்காவுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருந்த முக்கியமான சில ஐரோப்பிய நாடுகள் கூட இப்ப இல்ல, இந்த போர்னால இந்த பயணம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. போரை நாங்க வெறுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அமெரிக்கா என்ன சொல்லுது, நீங்க எதுவும் கவலைப்பட வேணாம், நீங்க உங்களுடைய கப்பலை அதன் வழியாவே வாங்க, நாங்க உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் அப்படின்ட்டு அமெரிக்கா எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா மற்ற ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவுடைய பேச்சை கேட்பதற்கு மனமில்லாமல் ஒதுங்கி நிற்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை. நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய ஆதரவை மறக்காமல் எனக்கு தாருங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.